வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, நீ கவலைப்பட்டு கலங்கி நின்ற காலமெல்லாம் போதும். இதற்கு பிறகு கவலைப்படுவதோ கலங்கி நிற்பதோ வாழ்க்கையில் தேவையே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நான் நடத்தி தருவேன். நீ என்ன நடந்தாலும் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு மணி நேரமும் உனக்காக நான் ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி வரும் நாளை உனக்காக நான் அற்புதமாக செய்து கொடுப்பேன். கவலைகள் என்ற ஒன்றை முதலில் தூக்கி போட்டுவிட்டு அமைதியாக இருக்கும் வழிகளை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம், இந்த பொழுது மிகப்பெரிய ஒரு வலி வேதனைகள் இருந்தது என்றால் இது நிரந்தரம் இல்லை என்பதை இப்பொழுதே முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நிறைய விதமான வலிகளையும் வேதனைகளையும் சந்தித்து விட்டீர்கள். இதற்கு பிறகு பதறுவதோ குழம்புவதோ எதுவும் தேவையே அல்ல. நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தையும் இனிமேல் வரும் வாழ்க்கையில் மாற்றத்தையும் மட்டுமே காண்பீர்கள். நிறைய துரோகத்தை, நிறைய வலி வேதனைகளை சம்பாதித்த நீங்கள் இதற்கு பிறகுதான் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையே பார்க்க போகிறீர்கள். நீங்கள் என்றும் நீங்களாக இருங்கள். உங்களுக்கு தர வேண்டிய சுபத்துவத்தை, உங்களுக்கு தர வேண்டிய அத்தனை விதமான லாபத்தையும் நான் தருகிறேன். ஒவ்வொரு இடத்திலும் தாய் தாய் தாய். இந்த தாய் ஆகிய நான் உன்னை எல்லா இடத்திலேயும் வெற்றியோடும் எல்லா இடத்திலேயும் லாபத்தோடும் தான் வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பேனே தவிர இந்த தாய் உன்னை எல்லா இடத்திலேயும் கஷ்டத்தோடு வைக்க வேண்டும் என்பதை நினைக்கவே மாட்டேன். இந்த தாயை பொறுத்த வரைக்கும் லாபத்தை கொடுக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எண்ணம். ஆனால் சிலருக்கு இது புரிவதே கிடையாது. நான் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கிறேன் என்பதை நினைத்து கொள்கிறீர்கள். ஆனால் நான் லாபம் என்று ஒன்றை கொடுக்கிறேன். அந்த லாபம் எப்படி கிடைக்கும் அதையும் சொல்கிறேன். எப்படி என்றால், ஒருவரை நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் உனக்கு ஒவ்வொன்றும் தெரியும். நீ யாரெல்லாம் புரிந்து கொள்கிறாயோ, நீ யார் எல்லாம் தெரிந்து கொள்கிறாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எல்லோரும் நீ கஷ்டப்படும் பொழுதும் தான், நீ நஷ்டப்படும் பொழுதும் தான் உன்னை எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியும். அவர்களை நீ அவர்களையும் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டப்படும் நேரத்தில் தனிமையில் விட்டுவிட்டேன் என்று நீ நினைக்கிறாய். புரிந்து கொள், ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள். நாளடைவில் அனைத்தும் மாறும். எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் மாறிய பொழுது உன்னுடைய வாழ்க்கை மட்டும் என்ன மாறாதா என்ன? எல்லாம் மாறும். எல்லா விதத்திற்கும் ஏற்றங்கள் உண்டு, எல்லா விதத்திற்கும் மாற்றங்கள் உண்டு. எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அனைத்திலும் இருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வரதான் செய்தேன். எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லையே. நீ ஏன் ஏதேதோ போட்டு கஷ்டப்படுத்தி கொள்கிறாய்? இந்த வாராகியை நம்பிய உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் வசமாகவே இருக்கும், எல்லாமும் தீர்க்கமாக கிடைக்கும். இன்று இருப்பது போல எல்லா பொழுதும் கஷ்டத்தோடு இருக்கும் என்பதை நினைத்து தவறான ஒரு விஷயத்திற்கு நீங்கள் போய்விடாதீர்கள். நிறைய மாற்றங்கள் உண்டு தங்கமே. நீ உன் வாழ்க்கையில் சில சோதனைகளை சம்பாதிக்கிறாய். ஆனால் அது எதுவும் எப்பொழுதும் நிரந்தரமானது அல்ல. நாளுக்கு நாள் பிரச்சனைகள், நாளுக்கு நாள் வலி வேதனைகள், இதை மட்டுமே நீ எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் பார்த்தாய். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்திலேயும் எப்பொழுதும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருந்தாலே போதும், நல்லதே நடக்கும். உன்னுடைய யோகம் எங்கும் அல்ல, உன் பக்கத்தில் இருக்கிறது. நிச்சயமாக நான் சொல்லும் இந்த வாக்கினை புரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன்.
எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த